சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோவில் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அங்கே இருக்கக்கூடிய திருமேனிகள்லாம் அடித்து சேதம் செய்யப்பட்டிருந்தது. அதை கார்த்திக் கோபிநாத் இளைய பாரத் யூடியூப் வச்சு நடத்தக்கூடிய நிறுவனர், பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகி, அவர் அதை புனரமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வராரு. பொது மக்களிடமிருந்து நிதி வசூலிக்கப்பட்டு அந்த கோவில் புனரமைக்கப்படுகிறது. அவர் மீது வழக்கம் போல குற்றச்சாட்டு, ஒரு நல்லதை பண்ணும்போது சில எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியது வரும். அதையும் அவரும் சந்தித்தார். நிதி கையாடப்பட்டது, அவர் மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கு இப்போது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் மீது எந்த தவறும் இல்லை, எந்த தவறும் அவர் இழைக்கவில்லை அப்படின்னு அவர் மீது இருந்த அந்த பழி நீக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அவர் மீது பழி நீங்கியது அப்படிங்கிறதையும் தாண்டி அவர் இப்படி செய்யக்கூடியவர் அல்ல அப்படிங்கிறத இந்த டே ஒன்லேருந்து ஸ்ரீ டிவி சொல்லி கொண்டு வந்திருந்தது. அது அவருக்குமே தெரியும். ஏன்னா இப்போது யூடியூப்பை பொறுத்தவரை என்னென்னா, ஒரு யூடியூப் சேனல் இன்னொரு யூடியூப் சேனல் குறித்து பேசுவதோ, அதாவது சரியான விஷயத்தில் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களை பாராட்டுவதோ, இல்லை அவங்களுக்கு ஏதாவது அரசாங்கம் ஒரு சிக்கலை கொடுத்தால் அவர்களுக்காக குரல் கொடுப்பதோ அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் இருக்குது. காரணம் என்னென்னா, அது வேறு ஒரு யூடியூப் சேனல், அவங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன், இது நம்ம பேசுனா அவங்களுக்கு ஒரு விளம்பரமாக ஆகிடுமே அப்படிலாம் நினைக்கிறாங்க. வணிக ரீதியாக யோசிக்க எல்லாம் இருக்காங்க. நம்ம அப்படி யாரையுமே பார்க்கல. அப்படியே மாரிதாஸுக்காக நம்ம பேசியிருக்கோம். நம்மளோட கருத்து முறை கிஷோர் கே சாமிக்கு கூட ஏன் சவுக்கு சங்கர் கைதின் போது கூட ஸ்ரீ டிவி பேசியிருக்கிறது. அதையெல்லாம் பேசியவர்கள் கார்த்திக் கோபிநாத்துக்கு பேச மாட்டோமா? நம்ம கௌதமே ஒரு முறை பேசியிருக்கிறார். சிறுவாச்சூரில் தொடர்ச்சியாக 3 முறை அந்த சுதைகள் உடைக்கப்பட்டதுங்கிறத பார்த்தோம். இது தொடர்ச்சியாக அப்படி நடந்துகிட்டு இருக்க, இதை ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள், பக்தர்கள் எல்லாத்தையும் இது பண்ணி அவர் இதை புனரமைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை கார்த்திக் கோபிநாத், இளைய பாரதம் பேரே நம்ம சொல்லுவோம், இளைய பாரதம் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 10 மில்லியன் சப்ஸ்கிரிப்ஷனோட நல்ல அந்த சேனல் இயங்கி கொண்டு இருக்கிறது. தேசியத்தை அந்த சேனல் பரப்பி கொண்டு இருக்கிறது. அதோடைய நிறுவனராக இருக்கக்கூடியவர் தான் கார்த்திக் கோபிநாத். நீங்கள் சொன்னது மாதிரி பாஜகவுடைய ஊடக அந்த இதெல்லாம் ஐடி இதுலேயும் அவர் இருந்தவர். அவர் இதை வசூல் பண்ணி இதை புனரமைக்கிறதுக்கான முயற்சி செய்யும் பொழுது அவரோடு இருந்தவர்களே கூட அவர் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியில் அவர் அந்த பணத்தை அப்படி பண்ணிட்டார், வசூல் பண்ணிட்டார், கார் வாங்கிட்டார், அது வாங்கிட்டார்னா பல அவதூறுகளை பரப்புனாங்க. நம்ம அவர் நல்ல நோக்கத்திற்காக தான் இந்த முயற்சி எடுத்திருக்காருன்னு நம்ம சொன்னோம். இப்பொழுது கோர்ட்டும் அதையைத்தான் சொல்லியிருக்கிறது. அவர் மீது ஐபிசி 420 கீழ் எந்த ஒரு குற்றமும் நிரூபிக்கப்படவில்லை. மனுதாரர் பணத்தை முறைகேடாக பயன்படுத்த வேண்டும் என்ற குற்ற நோக்கம் இருந்ததாக கருதுவதற்கு எந்த அடிப்படையும் இல்லை. பணத்தை முறையாகவும் நேர்மையாகவும் நீதிமன்ற கணக்கில் ஒப்படைத்துள்ளதால் தவறான ஆதாயம் பெற்றதாகவோ அல்லது தவறான இழப்பு ஏற்படுத்தியதாகவோ எந்த குற்றச்சாட்டும் இல்லை. ஃபிக்ஸ்டு டெபாசிட் உள்ள தொகை ப்ளஸ் வட்டி கோவிலுக்கே வழங்க வேண்டும். மனுதாரரின் முடக்கப்பட்ட வங்கி கணக்குகள் விடுவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு மிகவும் கிளியர் கட்டான ஒரு உத்தரவை நீதிமன்றம் இதற்கு 4 வருடங்கள் ஆகியிருக்கிறது. காரணம், அப்பொழுது ஆட்சியில் இருந்த திமுக அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு தொடர்ந்து இந்த கேஸை அவங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க. காரணம், அவங்களுடைய சேனலில் திமுகவை அதிகமாக விமர்சித்தார்கள் அப்படிங்கிறது தான். அவர் அப்பொழுது பாஜகவிலே இருந்தாங்க அப்படிங்கிறதுனால பாஜகவில் இருக்கிறவர் ஒருத்தர் பணத்தை முறைகேடு செய்துட்டார், அதுவும் கோயில் பணத்தை முறைகேடு செய்து விட்டார் அப்படிங்கிறத ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போனால் பாஜகவிற்கு ஒரு பழி ஏற்படும். கார்த்திக் கோபிநாத்ங்கிற ஒரு தனிநபர் மட்டும் இல்லாமல் பாஜகவிற்கும் ஒரு அவப்பெயரை நம்ம ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு திமுக செயல்பட்டது. அதை இன்று தவிடுபொடியாக்கி இருக்கிறது இந்த உத்தரவு. இதற்காக கார்த்திக் கோபிநாத் அவர்களுக்கு துணை நின்றவர்களும் இந்த கேஸ்லாம் வந்ததுனால, ஏன்னா அவருமே கூட அட்வொகேட்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா தொடர்ச்சியாக இது மாதிரிலாம் கேஸ் போடுவாங்க அப்படின்னு நினச்சாரான்னு தெரியல. அவருமே அட்வொகேட்டு, அவர் ஆரம்பத்தில் மாடலிங் பண்ணிகிட்டு இருந்தார் யூடியூப்பு, இப்போ அட்வொகேட்டாகவும் ஆகிட்டார். ஏன்னா இது மாதிரி கேஸ்லாம் வருங்கிறதுனால நீதி வென்று இருக்கிறது. கார்த்திக் கோபிநாத்துக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.